கைலா யகூல தூலதம் பைனல் அக்னியாஇ மின்கும். இந்த பணம் என்பது, இந்த பொருளாதாரம் என்பது, இது வெறுமனே பணக்காரர்களோடு மட்டும் சுத்தி வரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது. இது அனைவருக்குமான ஒன்று. இது அவர்களுக்கு மாத்திரம் உரித்தானதல்ல. இதற்கு உலகில் பிறந்தவர்கள் எல்லோரும் சொந்தக்காரர்கள், சொந்தம் கொண்டாட முடியுமானவர்கள் என்ற அளவுக்கு இஸ்லாம் இந்த கைலா யகூன தூலதம் பைனல் அக்னியாஇ மின்கும் என்ற ஆயத்தினூடாக மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. அன்புக்குரியவர்களே, உலகத்துடைய ஒவ்வொரு மார்க்கமும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த இடத்தை சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லும்: அவர்கள் பாவம், அவர்கள் சிரமப்படுகிறார்கள், அவர்கள் தேவையோடு இருக்கிறார்கள், அவர்கள் கஷ்டத்தோடு வாழ்கிறார்கள், அவர்களுடைய நிலைமையை பார்த்து, அவர்களுடைய பரிதாபத்தை பார்த்து அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுங்கள் என்று எல்லா அமைப்புகளும் எல்லா மார்க்கங்களும் மதங்களும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விடயத்தை இஸ்லாம் பேசுகின்ற பொழுது அவ்வாறு பேசவில்லை. இஸ்லாம் இதை மிக தெளிவாக பேசுகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்: خذ من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها وصل عليهم إن صلاتك سكن لهم والله سميع عليم. நபியே, நீர் அவர்களிடமிருந்து அந்த ஜகாத்தை எடுப்பீராக. அன்புக்குரியவர்களே, பாவம் பார்த்து புண்ணியம் பார்த்து நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லவில்லை. குர்ஆன் சொல்கிறது: வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். கேட்டு வருகிறவராக இருக்கலாம், வெட்கத்தால் தன்மானத்தால் தன்னுடைய தேவைகளை மறைத்து வாழக்கூடிய மனிதராக இருக்கலாம். இவர்களுக்குரிய சொத்து உங்களிடத்திலே இருக்கிறது. உங்களுடைய சொத்தை அவர்களுக்கு கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அவர்களுடைய உரிமை, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குன், அவர்களுக்கு சேர வேண்டிய உரிமை, பங்கு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் கொடுங்கள், உங்களுடைய பணத்தை கொடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் இஸ்லாம் இந்த இடத்தில் உரிமையோடு பேசுகிறது. உனது பணத்தில் கொடுக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லவில்லை. வஆதூஹும் மிம்மாலில்லாஹி அல்லதி ஆதாக்கும். அல்லாஹ்வுடைய சொத்து, இந்த பொருளாதாரத்தை உனக்கு தந்தது அல்லாஹ். எனவே அல்லாஹ்வுடையதுதான் இந்த பொருளாதாரம், அவனுடையதுதான் சொத்து. இதிலிருந்து அந்த ஜகாத்தை, சதகாவை, அந்த ஹிபத்தை, அந்த வக்ஃபை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறார்.